Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் சூப்பர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி 4 days வந்து போட்டிருக்காங்க 12, 13, 14 and 15 ஆகஸ்ட்டில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 days முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த ஃபெஸ்டிவல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கந்த மஹால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில், பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா பஸ் வசதி நிறையவே இருக்குது. நம்ம சூளக்கல் போகிறதுக்கு அந்த மாதிரியான பஸ் எல்லாமே வந்து இங்கே வடக்கிபாளையம் பிரிவு அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம இந்த கந்த மஹாலுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நம்ம நடந்தே வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸ், கந்த மஹால் அதோட என்ட்ரன்ஸ் இதுதான். இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் ஹெட் வந்து 40 rupees பெரியவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே பொள்ளாச்சி சரௌண்டிங் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலுக்காக கிட்ஸுக்கு வந்துட்டு பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் குட்டீஸ்க்கும் வந்து பாஸ் இருந்தது. ஸோ நாங்கள் அதை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு 40 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லீவ் டேஸில் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொண்டு போய் விட்டுட்டோம்னா ஜாலியாக விளையாடுவாங்க. நம்மளுக்கும் அவங்கள எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும். ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா காரு, அதுக்கப்புறம் ஸ்கூட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போனதும் நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்காங்க. அடுத்தது உள்ளே போனோம் அப்படின்னா வுடன் ஃபர்னிச்சர்ஸும் இருக்குது. இப்போ கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 days பார்த்திங்கன்னா ஸ்டால்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு 2 daysல ஃபுல்லாக வந்து நிரம்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ ஃபவுண்டேஷன்லேருந்து ஃப்ரீ ஐ செக்கப் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது உள்ளே போனோம் அப்படின்னா சாரீஸ், அதுக்கப்புறம் நைட்டீஸ், குர்தீஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டால் வந்து நம்ம லேடிஸ்க்கு தேவையானது குர்த்திஸ் எல்லாமே இருக்குது, நைட்டிஸ் இருக்குது, எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்ஸ்க்கு தேவையான நைட் ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் இல்லாமல் இந்த வடகம்லாம் பொரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மெஷின் மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சோலார் வச்சுருக்காங்க. நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க டெமோ வந்து காட்டுவாங்க, இதை எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க எல்லா ஸ்டைல்ஸ்லேயுமே வந்து டெமோ காட்டுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சோஃபா, டைனிங் டேபிள், சேர், இந்த மாதிரி டீ டேபிள், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. கபோர்ட், வார்ட்ரோப்ஸ் கூட இருக்குது. இந்த வுட்டன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வந்தது. அவங்க ஆன்டிக் ஸ்டைல்லையும் இருக்குது. டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது. அதுலேருந்து அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் டிஷ்வாஷர், ஏசி, ஓவன் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஷ்வாஷர் வந்து இப்போ தான் மோஸ்ட்லி எல்லாருமே வாங்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு கேட்டோன்னா அவங்க டெமோ காட்டுவாங்க. ஐஎஃப்பி பிராண்டோடது டிஷ்வாஷர் வந்துட்டு சாம்பிளுக்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏர் கண்டிஷ்னர் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஏசி, அதுக்கப்புறம் இந்த புல்லட் மிக்ஸி ஜார்ஸ் அதெல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 50 நாள் ஆன ஜுவல்லரி மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. இவங்களோட ஷாப் பார்த்திங்கன்னா ஈச்சனரியில் இருக்குதுன்னு சொல்லி கார்டு கொடுத்தாங்க. நான் அதை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அடுத்தது இது வந்து வாட்டர் ஹீட்டர்.
எல்லாமே வந்து டெமோ காட்டுறேன்னு சொன்னாங்க. எல்லா ஷாப்ஸ்லையுமே கண்டிப்பாக டெமோ காட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஜூஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட இது வந்து ஆத்யான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி. இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்களாம், ஆத்யா ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்கக்கிட்ட எல்லாமே யூனிக்கான கிளிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ப்ளோ பென், கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தாலே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் தனியாக ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அடுத்தது காஃபி அண்ட் டீ பவுடர்ஸ் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அடுத்து குட்டீஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு தேவையான நிறைய ஜிம்கா வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் ஹெட் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து ரொட்டி மேக்கர்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து மாப் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து வந்து குட்டீஸ்க்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா டிசைனராக வாட்சஸ் இருந்தது. அடுத்து வந்து வார்ட்ரோப்ஸ் மட்டுமே தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கங்கே இடையில பார்த்திங்கன்னா ஸ்டால்ஸ் எல்லாம் எம்டியாக இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2 டேஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் வந்துட்டு கிட்ஸுக்கு வந்து அந்த போலீஸ், வக்கீல், இந்த மாதிரி லாயர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிக்சர் வந்து வச்சுருந்தாங்க. அதில் இவங்க ஃபேஸ் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அவங்களே வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் எடுத்துனோம். குட்டீஸ் கூப்பிட்டு போனால் அவங்க ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இதை வந்து அவங்களே ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஸ்நாக் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம பிளான்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள் ஷாப்பர்ஸ் இருந்தது. அகெயின் பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு டெம்பர் கிளாஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே ஒரு ஷாப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல ஹேண்ட் கிராஃப்டட் திங்ஸு, டாய்ஸ், உடன் டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இவரோட ஹோல்சேல் ஷாப் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. விக்கி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஷாப் ஈரோடு டவுனுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்தது, ரீசனபிளாக தான் இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் அவரோட ஷாப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈரோட்டில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா விக்கி கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் அவரோட ஷாப் நேம். அதுக்கப்புறம் ஸ்நாக் ஐட்டம்ஸ், ஹல்வா, ஊட்டி வர்க்கி இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த த்ரோ பால், அதுக்கப்புறம் இந்த பிளேயிங்க்கு வந்துட்டு பெரியவங்க விளையாடுற மாதிரி த்ரோ பால், அப்புறம் கன் ஷூட்டிங் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்ஸ் இருந்துச்சு, மினியேச்சர்ஸும் இருந்துச்சு பிளாஸ்டிக்கில் கிட்ஸ் விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் பாட்ஸ் எல்லாமே எல்லா விதமான சைஸஸ்லேயும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ரிங்ஸ் போட்டு விளையாடுவோம் இல்லையா, அது வந்துட்டு பவுல்ஸ் வச்சுருந்தாங்க, ஃபிஷ் பவுல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுட் கோர்ட் ப்ளஸ் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி. இங்கே ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம், அதுக்கப்புறம் பஜ்ஜி, சில்லிஸு, அதுக்கப்புறம் தோசை வெரைட்டிஸ், பாப்கார்ன், அதுக்கப்புறம் காட்டன் கேண்டி இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் விளையாடுறது பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது அந்த ஓசன் பார்க் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல 40 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து கூட்டத்தை பொறுத்து டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் விளையாடுறதுக்கு விடுறாங்க. பட் இப்போ இது க்ரௌட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் விடுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்க எல்லாமே வந்து விரும்பி விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டாலும் வந்து நிறைய இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா தோசை வெரைட்டிஸ் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இவங்கக்கிட்ட. நாங்கள் வந்து பன்னீர் மசால் தோசை வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்லா செய்கிறதே பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்தது. டக்குன்னு செஞ்சாங்க. நிறைய வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நல்ல பெரிய தோசை, 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் வந்து பெர் தோசை வந்து 70 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பன்னீர் தோசை, பேபிகார்ன் இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி விளையாடுறதுக்கு இந்த போட் வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ் அப்படிங்கிறதுனால இன்னுமே அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷும் அதிகமாக தான் இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவான கூட்டமாக தான் இருந்தது. பட் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனாலையும் சரி, நாளைக்கு ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறதுனாலையும் சரி, கண்டிப்பாக வந்து க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களோட கான்டாக்ட்ஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட ஏதாவது திங்ஸ் வேணுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க, ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்டயும் வேணா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையும் வந்துட்டு அவங்க எங்கே ஷாப் வச்சுருக்காங்கன்னு கூட நம்ம கேட்டு ஹோல்சேலில் வேணுனாலும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.